தேனு தண்ணிய சுமந்துக்கிட்டு போறப்ப விக்ரமும் தென்னரசும் கார்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் அங்க பாருன்னு தேனை தென்னரசு கிட்ட காட்டுறாரு. தென்னரசு விக்ரம் கிட்ட சொல்றாரு, அப்படின்னா இவ வகுத்துல உள்ள குழந்தை சாகலையா? இத கேக்குறதுக்கு விக்ரமும் தென்னரசும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, நேத்து நான் உன்கிட்ட கொடுத்த மாத்திரைய தேனிக்கிட்ட கொடுத்துட்டேல்ல? நர்ஸ் சொல்றாங்க தென்னரச பார்த்து, கொடுத்துட்டேன்னு. தென்னரசு சொல்றாரு, அப்படி நான் கொடுத்த மாத்திரைய நீ கொடுத்திருந்தேன்னா இந்நேரம் தேனோட வகுத்துல இருந்த குழந்தை செத்துருக்கணுமே. இந்த மாத்திரைய குடுத்தியா இல்லையா சொல்லிட்டு தென்னரசு நர்ஸ அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாரு. அந்த கைய வேலு பிடிக்கிறாரு. வேலுவை பார்த்து அதிர்ச்சி ஆறாரு தென்னரசும் விக்ரமும். வேலு சொல்றாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணியோட வகுத்துல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்திருப்ப? தென்னரச அடிக்கிறாரு. இந்த நேரத்துல சிவபதி வந்துடுறாரு. தென்னரசு நடிக்க ஆரம்பிக்கிறாரு சிவபதி முன்னாடி. நான் போய் என் பிள்ளைய கொல்லுவேனாப்பா? வேலு சொல்றாரு, டே ரொம்ப நடிக்காரா, நீ பண்ண அயோக்கியத்தனம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சிவபதி சொல்றாரு, தென்னரசு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தாண்டா இங்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வருண்டா சொல்லிட்டு சிவபதி தென்னரசு சட்டைய பிடிக்கிறாரு. அந்த நேரத்துல தேனு போலீஸ கூட்டிக்கிட்டு வர்றாங்க ஆஸ்பத்திரிக்கு. தென்னரசு போலீஸ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. ஓட ட்ரை பண்றாரு தென்னரசு. நாளை சந்திப்போம்.